அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜோசனா லைஃப் ஸ்டைல் விலாகில் நாம் பார்க்க போகிறது மடக்கு பணியாரம். நல்ல ஒரு மொறுமொறுப்பான ஸ்நாக்குங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். இதுதாங்க தேவையான பொருள். நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா நுரைக்க அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசி மாவை கலந்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணி நம்ம அந்த மாவு கூட சேர்த்துக்க போகிறோங்க. பாருங்கள், நெய் நல்லா சூடு ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது கூடவே எடுத்து வச்ச எள்ளு நம்ம சேர்த்துக்கலாங்க. எள்ளு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசையணுங்க மாவை. பாருங்கள், மாவு நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இதுதான் பதங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க. மாவு நல்லா ஊறட்டும். அதன் பிறகு நம்ம திரட்டிக்கலாம். நல்லா ஊறி ரெடியாக இருக்குங்க மாவு. இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் சின்ன சின்ன பால்ஸுங்களாம் நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒட்டுங்க. இப்போ நம்ம ஒரு உருண்டை இதில் வச்சு அப்படியே கையாலேயே தட்டிக்கலாம். இது போல் நல்லா ரவுண்டாக இது போல் தட்டிக்கலாங்க. 2 சைடையும் எடுத்து இப்படி இது மூலம் மடித்து விட்டுறலாங்க. ஒரு ஓரம் மட்டும் மடித்து விட்டுறலாங்க. அப்படியே நம்ம ஆயிலில் போட போகிறோங்க. இது போலவே நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மெல்லிசாவே தட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. இந்த ஓரத்தை எடுத்து இப்படி வச்சு இந்த இடத்த மட்டும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணக்கூடாதுங்க. இது போல் இருக்கணும். எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த ஓரம் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. இதுதான் மடக்கு பணியாரம். இப்போ இது போலவே எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டுடலாம். அதுவே பொரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இன்னும் நல்லா சவுந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. இது போலவே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய மடக்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.